ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சில்கனா நெக்ஸ்ட் எபிசோடுனா இப்போ நம்ம பார்க்கலாமாங்க. இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்கிட்ட இங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அதை கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வி அங்கே வேலைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருந்த இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்டுடுறாங்க. சேது கேட்டாலுமே அங்கே ஒரு சைடு மனசில் இங்கே அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பு வந்தாலுமே அங்கே அவள் சொன்ன பொய் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டே உக்காந்துட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் செல்வி ரொம்பவே கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டே அங்கே ஃபோனையும் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிருந்தாலுமே இங்கே சேதுக்கு மனசு மாதிரி இங்கே தமிழ் செல்வியை எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போதே அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இங்கே டாக்டருமே பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சேதுமே இங்கே என்னாச்சு டாக்டர் எதனா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட கேட்கவும் இருப்பா நான் செக் பண்ணிட்டு தானே இருக்கேன், செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்லிட்டு உள்ளே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இப்படி சொல்லிட்டு போனாலுமே அங்கே ஒரு சைடு சேதுக்கு பயங்கரமாக மனசில் பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டருமே வெளியே வந்துட்டு இது மாதிரி ப்ரெக்னென்ட் லேடியை இங்கே நீங்கள் எந்த வேலையுமே செய்ய விடக்கூடாது, நீங்கள் அது மாதிரி வேலை செஞ்சால் அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு தான் பார்த்தீங்கன்னா எதனா ப்ராப்ளம் ஆகும். வயிற்றில் பார்த்தீங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இது குழந்தை கூட நல்லபடியாக இந்த நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேதுக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. டாக்டர் நான் அந்த குழந்தைய ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷோர் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய போட்டு காமிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சேது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அங்கே நின்றுக்கிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த உலகத்தில் நீ தமிழ் செல்வி சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈகோ தடுக்கிறதுனால அங்கே தமிழ் செல்வி கூட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறதுனால இங்கே இந்த விஷயம் தெரிஞ்சு மோகனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்பவே பார்த்தோம்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர்கிட்டையுமே கேட்குறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்குது, சும்மா அவள் நிறைய வேலை செஞ்சிட்டா போல், அதனால தான் டயர்டாக இருக்கிறதால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எல்லா டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நாங்கள் சொல்கிற மெடிசன்லாம் கரெக்டாக நேரத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே பார்த்தீங்கன்னா மோகனாகிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணியும் ஆறுமுகமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹனிமூன் ட்ரிப்புக்காக அங்கே அமுச்சு விட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கண்மணியும் இங்கே ஆறுமுகமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே சேதுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணமும் நடந்துச்சு, நல்லபடியாக மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு. நாங்கள் தேடின மாப்பிள்ளை அங்கே கல்யாணம் பண்ணி போயிருந்தானா நிறைய அங்கே கண்மணி கஷ்டப்பட்டிருப்பா. அங்கே ஆறுமுகம் அது கூட டபுள் மடங்கு என் கண்மணியை நல்லா வச்சு பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தாலுமே எங்கள் தமிழ்ச்செல்வி எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது எங்கள் மோகனாக்கு பயங்கர டென்ஷனாக இருந்தாலுமே எங்கள் டாக்டர் சொன்னதை வச்சுக்கிட்டு மனசு தேய்ச்சிக்கிட்டு அங்கே வெளியே நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு சேது, எதுக்காக எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்டு கேட்குறாங்க. எனக்கே தெரியாதமா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிவிட்டு அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், என்னாச்சுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா சேது மோகனாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பத்தாக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வியை எங்கள் ஹாஸ்பிட்டல் வரையும் கொண்டு வந்தது இங்கே சேது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாக்கு தெரிஞ்ச உடனே அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நான் சாகிறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத என் கண்குளிர பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மோகனாக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா வெளியே வரும். உடனே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கிட்ட மோகனா கேட்குறாங்க, மோகனா இது தமிழ்ச்செல்வி எப்படி இருக்குது, உடம்பெல்லாம் இப்போ எப்படி நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவும் கேட்கவும் இல்லை ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்லிடுறாங்க. மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு இது மாதிரி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே சாபத்திரியும் தாமரையுமே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்ச்செல்வி கூட இங்கே சேர்ந்து வாழ்ந்துருவோம் போல், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோமாவும் அங்கே வெறுப்பாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.